சிவாலயங்களில் ரொம்ப முக்கியமானவர் சண்டிகேஸ்வரர். சிவபெருமானுடைய கருவறைக்கு இடதுபுறமாகவும் தெற்கு திசை நோக்கியும் அவர் எப்பொழுதுமே இருப்பார். நீங்கள் இறைவன்கிட்ட போயிட்டு கேட்குறீங்க இல்லைங்களா, ஐயா எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதை கொஞ்சம் அப்படி மாற்றி சண்டிகேஸ்வரர்கிட்ட போயிட்டு நீங்கள் போகிறப்ப என்ன கிழமையோ அந்த கிழமை சொல்லி, ஐயா இது எனக்கு வேணும், இறைவன்கிட்ட நீங்கள் தான் பேசி பெற்றுத்தர வேண்டும்னு கேட்டு பாருங்கள். குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே நிச்சயமாக நடக்கும். ஏன்னா நேரடியாக இறைவன்கிட்ட கேட்பதற்கும் அவர் மூலயமாக கேட்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. ஈஸ்வர பட்டம் பெற்றவர். எல்லா சிவாலயங்களிலும் பள்ளியறை பூஜை நடக்கும் பொழுது பள்ளியறையில் சுவாமி அம்பாள் வச்சு அந்த பொன்னூசல் பாடல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சண்டிகேஸ்வரர்கிட்ட பூஜை நடக்கும். அதன் பிறகு தான் பைரவர்கிட்டே போவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிக்கவர். ஆனால் நம்ம நிறைய பேர் செய்கிற தவறு என்ன அப்படின்னா, சண்டிகேஸ்வரர் எப்பொழுதுமே தியானத்தில் இருக்கக்கூடியவர், அவர்கிட்ட போய்ட்டு நம்ம கை தட்டுறது, இப்படி சொடுக்கு போடுறது, இந்த மாதிரியான தவறான பாவச் செயல்களை செய்து கொண்டிருக்கிறோம். இனி வரும் காலங்களில் நிச்சயமாக அவர்கிட்ட அப்படி செய்யாதீங்க. ஏன்னா சிவாலயத்தினுடைய கணக்காளராக இருக்கக்கூடியவர் அங்கு சென்று அவரிடம் கையை துடைத்து காண்பிக்க வேண்டும். நான் இந்த ஆலயத்திலிருந்து சிவபெருமானுடைய அருளை தவிர வேறு எந்த பொருளையும் எடுத்து செல்லவில்லை அப்படின்றது தான் என்னுடைய அடையாளமாக இருக்குது. கையை துடைத்து காண்பிக்க முடியவில்லை என்றாலும் கூட இந்த கை தட்டுறது, இப்படி சொடுக்கு போடுறது, இந்த மாதிரியான செயல்களை செய்யாதீர்கள். விசார சருமர் எப்படி சண்டிகேஸ்வரராக பதவி உயர்வு பெற்றார் என்ற ஒரு நீண்ட வரலாறை அடுத்த பதிவில் நிச்சயமாக சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.